பியூட்டிஃபைங் ஹோம் அருணா ரமேஷ் பேசுகிறேன். எல்லோரும் பாத்ரூம் அலம்ப பவுடர் வீட்டிலே தயார் பண்ணுறோம். நான் இன்றைக்கி யோசித்து என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டுக்கு பாத்ரூம்க்கு நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தயார் பண்ணுவோன்ட்டு முடிவு பண்ணி இதை பாருங்கள். ரசக்கற்பூரம், அதான் நாப்கின் பால்ஸு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் குழவி வச்சு. அப்புறம் இது ஆப்ப சோடா மாவு போட போகிறேன். எனக்கு அளவெல்லாம் கிடையாது. நான் எனக்கு கை பக்குவம் தான், எவ்வளோ வருதோ அவ்வளவு. நெக்ஸ்ட்டு கோலமாவு போட்டுக்கணும். அப்புறம் சோப் பவுடர், டிட்டர்ஜெண்ட், நம்ம துணிக்கு போடுற சோப் பவுடர், எந்த சோப் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அது போட்டு எல்லாத்தையும் பிணைஞ்சிட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து ஒரு டப்பா எடுத்து நல்லா கலந்து ஒரு டப்பா எடுத்து அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அதை தினப்படி பாத்ரூம் அலம்பும்போது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு, நாங்கள் டெய்லி பாத்ரூம் அலம்புவோம். தேய்ச்சி அலம்பிட்டா நல்லா பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், கரையெல்லாம் போகும், வாசமாகவும் இருக்கும். சில பேர் வினிகர் போடுறாங்க, லைம் போடுறாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று போடுறாங்க. நான் இதை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இது நல்லா இருக்குது. ஸோ நான் இப்படி வச்சுக்கிட்டு பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.